பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சமாதானம் இல்லாமல் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுது எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகும், எனக்கு எப்பொழுது ஒரு நிம்மதி கிடைக்கும், என் வீட்டுக்குள்ளாடி பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையோடே இருந்து கொண்டிருக்கிறேன், ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுது என் குடும்பத்தில் சமாதானம் உலாவும் என்று அநேகர் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த சமாதானம் நிலைவரப்படும் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளினால் நீங்கள் சமாதானத்தோடு வாழ்வீர்கள் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிள்ளைகளினால் பல பிரச்சனைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. பெற்றோர்களை மதிக்கிறதில்லை, கீழ்ப்படுகிறதில்லை, சொல் பேச்சு கேட்பதில்லை, தாறுமாறாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மதுபானத்துக்கு அடிமை, போதைப் பொருட்களுக்கு அடிமை, விபச்சாரத்துக்கு அடிமை, வேசித்தனத்திற்கு அடிமை, இப்படி பாவ வழிகளை பிள்ளைகள் தெரிவு செய்து கொண்டு அவர்கள் போன போக்கில் காலத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பயம் என்பது அவர்களுக்கு தென்படுவதில்லை. தேவனை குறித்த ஒரு பயம் அவர்களுடைய இருதயத்தில் தோன்றாததினால் சத்துருவானவன் அவர்களுடைய இருதயத்தை வஞ்சித்து எடுத்து விட்டான். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் தன்னை இழந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சுமைகளை தானே தலைமேலே ஏற்றி வைத்து சத்துருவின் கரத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னையே அழித்து கொள்ளக்கூடிய நிலை இன்றைக்கு அநேக குடும்பங்களில், தேசங்களில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்ருவானவன் வாலிபர்களை வாரிக்கொண்டு நரகத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த பிள்ளைகளை தெரிவு செய்து எடுக்கப் போகிறேன். என்னுடைய கரத்தினால் அவர்களை நான் எடுத்து அவர்களை நான் பிரயோஜனப்படுத்தப் போகிறேன். களிமண்ணை குயவன் எப்படி வனைந்து எடுக்கிறானோ அதுபோல நான் உங்கள் பிள்ளைகளை வனையப் போகிறேன். அவர்களுக்கு சிட்சைகளை கொடுத்து, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பது போல சிட்சைகளை கொடுத்து அவர்களை நான் உருவாக்கப் போகிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். பிள்ளைகளினால சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு. ஏதாகிலும் ஒரு வார்த்தை பேசினால் அந்த வார்த்தைக்கு விரோதமாய் எதிர்பேச்சு பேசக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு எழும்பி விட்டார்கள். தன்னுடைய பெற்றோரை அடிக்கிறார்கள், தன்னுடைய பெற்றோரை கொலை செய்கிறார்கள். தான் பெற்றெடுத்த பிள்ளை தனக்கு விரோதமாய் எழும்பும்போது ஒவ்வொரு பெற்றோருடைய இருதயம் துடித்து கொண்டிருக்கிறது, வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போம் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இன்னைக்கு அநேகரிடத்தில் அன்பு காணப்படுவது இல்லை. அன்பெல்லாம் தணிந்து போய் கொண்டிருக்கிறது. உலக இச்சைக்குள் புரண்டு கிடக்கக்கூடிய அநேக பிள்ளைகளுடைய சமாதானம் சீர்குலைந்து காணப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழுவார்கள். சமாதானத்தை நான் கட்டளையிடப் போகிறேன். பிள்ளைகளை நான் என் கரத்தினால் உருவாக்கப் போகிறேன். அவர்கள் இனி சேதப்படுவதில்லை, சத்துருவின் கரத்தில் இனி அகப்படுவதில்லை. அவர்களை உருவாக்குகிற தெய்வம் நான் அவர்களை சிருஷ்டித்து, நான் அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து, நான் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பெரிய ஜாதிகளாக்குவேன். அவர்களால் உங்கள் குடும்பத்தில் பெரிய நன்மை
நன்மைகளை உண்டு பண்ணுவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் எனக்கு அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், எனக்கு சொத்தை பிரித்து தாங்க, என்னுடைய பங்கை தாங்கன்னு சொல்லி ஊதாரித்தனமாய் அலைந்து திரியக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜனங்களை நான் மீட்டெடுத்து திரும்ப கொண்டு வருவேன். அவைகள் என் ஜாதிகள். எந்தெந்த குடும்பத்திலையெல்லாம் வியாகுலப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த குடும்பங்களிலெல்லாம் விடுதலைகள் சம்பவிக்க போகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்க போகிறது. ஆண்டவர் அந்த சமாதானத்தை குடும்பத்தில் கட்டளையிட போகிறார். ஆண்டவர் எங்கிருந்தாலும் அந்த பிள்ளைகளை ஆண்டவர் உங்கள் வசம் திருப்பி கொண்டு வருவார். சத்துருவின் வாயிலிருந்து பிடுங்கி உங்கள் கரத்தில் கொண்டு தருவார். கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்திருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள் அநேகம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அந்த பொல்லாத கிரியைகளிடத்தில் இருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளினால நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள், சந்தோஷமாய் இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பாதுகாப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களை பராமரிப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களோடு கூட இருந்து பேசுவார்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், அநேக பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசுவதில்லை. அநேக பிள்ளைகளை அநாதை ஆசிரமத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுகிறார்கள். இப்படி குடும்பத்துக்குள்ளாடியே கிடக்கக்கூடிய அருவருப்புகள், குடும்பத்துக்குள்ளாடியே கிடக்கக்கூடிய அசூசிகள் எல்லாவற்றையும் நான் மாற்றி தந்து அந்த குடும்பத்தை ஜெயம் எடுக்கக்கூடிய குடும்பமாய் நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் பிள்ளைகளினால சமாதானத்தை நான் கட்டளையிட போகிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆண்டவர் பிள்ளைகளோடு பேசுவாரே ஆனால் அந்த பிள்ளைகள் வழிமாறி போவதில்லை, அந்த பிள்ளைகள் திசை கெட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பிள்ளைகளோடு நான் பேச போகிறேன், நான் அவர்களுக்கு போதகம் பண்ண போகிறேன், நான் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். எத்தனையோ முறை பேசி கேட்காத அந்த இருதயத்தில் கர்த்தர் இன்றைக்கு பேச போகிறார். அந்த இருதயம் செழுமையும் கொழுமையுமாய் மாற்றப்படுகிறது. கல்லான இருதயம் நமமான இருதயமாய் மாற்றப்படுகிறது. அந்த இருதயத்தில் ஆண்டவர் ஒரு உயிரை கொடுக்க போகிறார். அந்த கற்கள் கரைந்து போக போகிறது. அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், சகோதரர்கள் வேண்டாம், நான் மட்டும் தனியாக இருந்தால் போதும்னு சொல்லி தனிமையை விரும்பி போய்கொண்டிருக்கக்கூடிய அநேக பிள்ளைகளை ஆண்டவர் தொடப்போகிறார். உங்கள் குடும்பத்தில் பல நன்மைகள் உண்டாக போகிறது. எந்த பிள்ளை வேலை செய்து வருமானத்தை பிள்ளைகள் பெற்றோர் கரத்தில் கொடுக்காமல் ஊதாரித்தனமாய் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கங்களை செய்து அநேக பாவ வழிகளை தெரிவு செய்து தான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வீணாய் செலவு செய்து கொண்டிருந்த பிள்ளைகள் இனி வரும் நாட்களில் பெற்றோர்களிடத்தில் பணத்தை கொண்டு கொடுக்க போகிறார்கள். அம்மா, இது நான் உழைத்த காசு, அப்பா நான் இது உழைத்த சம்பளம், இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பிள்ளைகள் தானாகவே வந்து கொடுக்கக்கூடிய நிலை உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். பிள்ளைகள் உங்களோடு கூட இருந்து பேசுவார்கள். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். பிரச்சனைகள் வருவதில்லை, பிரிவுகள் வருவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உதயமாகிவிட்டார். அங்கு வெளிச்சம் உண்டாகிவிட்டது. இருளின் அந்தகாரங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறிவிட்டது என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இருக்குதப்பா, என் பிள்ளை வழிமாறி போய் கொண்டிருக்கிறார், என் பிள்ளையின் காரியத்தில் ஒரு ஜெயத்தை காண முடியவில்லை, எப்பொழுதும் வீட்டில் பிரச்சனை, அடி தடின்னு ஒரே போராட்டமாக இருக்கிறதேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து தெய்வ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் கர்த்தர் அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று வாக்குத்தத்தம் தந்தீங்களே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கட்டும். ஆண்டவரே, கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை, ஆண்டவருடைய காரியம் பெரிதாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டதுள்ளது போல ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளை எடுங்கப்பா.
வேலையில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க, குடும்பத்துக்குள்ளாடி ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. பிள்ளைகள் பெரிய அளவில் பெற்றோர்களை மதிக்கத்தக்க விதத்தில், கர்த்தருக்கு பயந்து நடக்கத்தக்க விதத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், அந்த சமாதானத்தை தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலேயோ, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயோ கர்த்தர் அந்த சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.